வணக்கம். ஸ்ரீனிவாசா குழுமம் வழங்கும் நம்ம ஒரு 360 டிகிரி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் பல தொழில் முனைவோர்கள் பற்றியும் பல உன்னத மனிதர்கள் பற்றியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களோட வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம் வைத்தீஸ்வரன் கோயில் டு சீர்காழி பைபாஸ்ல சீர்காழியோட தொடக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம். நவகிரக கோயில்களால சூழப்பட்ட இந்த பகுதியில வர்ற பக்தர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு சிறந்த சைவ உணவுங்கிறது பெரிய தேடுதலாவே இருக்கு. அந்த தேடுதலுக்கு சரியான விடையா அமைஞ்சிருக்கு ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம். தரமான உணவை குடும்பத்தினரோட ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரைட் சாய்ஸா அமையுது ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம். கும்பகோணம் பகுதியிலிருந்து சீர்காழி பகுதிகளுக்கு வர்றவங்களுக்கா இருந்தாலும் சரி, சென்னை பகுதியிலிருந்து சீர்காழியோட நவகிரக கோயில்களுக்கு வர்றவங்களுக்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான உணவு தேவைக்கு ரைட் சாய்ஸா ஃபர்ஸ்ட் சாய்ஸா அமையுது ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம். தரமான உணவு, சூப்பரான ஆம்பியன்ஸ், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி ரசிச்சு சாப்பிட ஸ்ரீ ஸ்ரீரங்கம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸா அமையுது. ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம். நல்ல உணவுக்கான தேடல் அப்படிங்கிறது எப்பவுமே தீராதுங்க. வீடுகளில் அன்றாடம் நாம சாப்பிடுற உணவு ஒரு ரகம்னா, வீட்டை விட்டு வெளியே வரும்போது, பயணங்களில் ஈடுபடும் போது மனசு தேடுற உணவுகள் வேற ரகம். வீட்டில் கிடைக்கிற உணவை விட ரொம்பவே குவாலிட்டியா, சுவையா, வேற லெவல்ல இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தேடலோட பயணம் செய்யறவங்களுக்காகவே சீர்காழி பைபாஸ் ரோட்ல அமைஞ்சிருக்கிறது தான் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம். அட்டகாசமான இவங்களுடைய ஸ்பெஷல் சுவைக்காகவே இங்க மக்கள் தேடி வராங்க. இந்த சீர்காழி பகுதியில இருக்கிற பைபாஸ் சாலையை கடக்கிற பலருக்கும் முதல்ல ஈர்க்கிறதே இந்த உணவகத்தோட கட்டிட அமைப்பு தான். அது ரொம்பவே ஸ்பெஷலா அமைச்சிருக்கிறாங்க. காரை விட்டு இறங்கி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்ரீ ஸ்ரீரங்கம் உணவகத்தோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம். அப்படி ரிலாக்ஸா வந்து உட்கார்றவங்களுக்கு ரொம்பவே டேஸ்டான உணவுகளை கொடுத்து இங்கே அசத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய அடுக்குமாடி கட்டடங்கள்லயும் நியூ டைப் ஆஃப் எலிவேஷன்லயும் மக்கள் விரும்பினதை விட இந்த மாதிரியான ஒரு லுக்கை மக்கள் விரும்பினாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரைக்குடியும் கேரளாவும் கலந்த ஒரு மிக்சடான ஒரு எலிவேஷன். இது எனக்கு பல இடங்கள்ல போகும்போது இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஸ்ரீரங்கம்ன்ற பேருக்கும் இந்த ஒரு அமைப்பும் பொருந்தி வந்ததா நான் ஃபீல் பண்ணேன். அதனால இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இந்த அமைப்பை உருவாக்குறேன். தனது வெளியூர் பயணங்களின் போது தனக்கு எப்படிப்பட்ட உணவு தேவை என்கிற உணர்வு உண்டானதோ, அதே வகை உணவை அனைவருக்கும் சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, தரமா கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இந்த உணவகத்தை துவங்கி இருக்கிறதா சொல்றாரு அதன் உரிமையாளர் திரு பாலாஜி அவர்கள். சார், பல ஊர்களுக்கு நம்மளே வாகனத்துல செல்ற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி போகும்போது நிறைய ஊர்ல சாப்பாடு எங்க இருக்குன்னு கூகுள்ல தேடி 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 போய் சாப்பிட்ற பழக்கமும் நமக்கு உண்டு. ஸோ அப்படி ஒரு ஹைவேல வர மக்களுக்காக ஒரு நல்ல சைவ உணவை, நல்ல ஆம்பியன்ஸோட, நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோட அவங்களுக்கான திருப்தியான சாப்பாடை கொடுக்கணும். அதுதான் என்னோட நோக்கம். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்ரீ ஸ்ரீரங்கம். எங்க வீட்டுல என்னோட குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு இங்க உள்ள மக்களுக்கு கொடுக்குறோம். அவ்வளவுதாங்க. எந்த விதமான கலப்படம் கிடையாது. வீட்டுல சமைக்கிற மாதிரியான ஒரு உணவு. சாப்பிட்றவங்களுக்கு வயிறு நிறையணும், எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது. அதுதாங்க இந்த சமையலோட முழு நோக்கம். அது சுவையா கொடுக்கணும். டிஃபன், லஞ்ச், டின்னர் இது எல்லாம் ஒரு வகை தேவைன்னா, அதையெல்லாம் கடந்த இன்னொரு பெரிய தேவை காஃபி. ஒரு சுவையான காஃபியை குடிச்சிட்டா அந்த நாளே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் பலருக்கு. அதிலும் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவோட ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபி தனி சுவையோட இருக்கு. இன்னும் சொல்ல போனா இங்கே கிடைக்கிற காஃபி இந்த ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகத்தோட அடையாளமாவும் மாறி இருக்கு. நம்ம காஃபி ரொம்ப ஸ்பெஷல். ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபி. பல இடங்கள்ல ரொம்ப தேடி காஃபி தூள்ல இருந்து ஆரம்பிச்சு பால்ல இருந்து அதோட ரேஷியோல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப மெனக்கட்டு கண்டுபிடிச்சு அந்த காஃபி கொடுத்துருக்கோம். சாப்பிட்டா அத்தனை பேரும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட் ஃபில்டர் காஃபி இன் டெல்டா. பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதை நீங்க ஃபீல் பண்ணி நீங்க எங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லணும். எப்படி நம்ம கிட்ட ஃபில்டர் காஃபி ஸ்பெஷலோ அந்த மாதிரி ஈவினிங் டைம்ல பாதாம் பால் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட அந்த ஹாட் பாதாம் மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். காலை, மதியம், இரவுன்னு இங்க 3 வேளை சைவ உணவும் சூப்பரா சுவையா கிடைக்குது. பிரேக்ஃபாஸ்ட்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிட்ற இட்லி
இட்லியில எல்லா விதமான இட்லி ஸ்பெஷலா கொடுக்குறோம். அதுலயும் பர்டிகுலரா நம்ம ஸ்ரீரங்கத்துல சாம்பார் இட்லி ரொம்ப ஸ்பெஷல். சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும்தான் இந்த ரூஃப் டாப் கிடைக்கும். ஸோ இந்த ஏரியால நம்ம ஒரு ரூஃப் டாப் கொடுக்கணும். என் பையனோ என்னோட ரிலேஷன் வீட்டு குழந்தைங்களோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோ போகிற இடத்துல ரூஃப் டாப் விரும்புவாங்க. அந்த மாதிரி இந்த ஏரியா மக்களுக்கு, என்னுடைய சீர்காழி மக்களுக்கு நான் வந்து ஒரு ரூஃப் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ரூஃப் டாப். இந்த சீர்காழி பகுதிக்கு வந்து போறவங்க, கடந்து போறவங்க, ஆன்மீக சுற்றுலா வர்றவங்க, குறிப்பா ஃபேமிலியா வர்றவங்க நம்பி வந்து இங்க சாப்பிடலாம். அதனால இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம ஒரு முறை ஸ்ரீரங்கம் சைவ உணவகத்துக்கு விசிட் பண்ணுங்க. மறக்காம ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபியை குடிச்சு பாருங்க. ஸ்ரீரங்கம் உங்களுக்கு பிடிக்கும். சென்னை, மும்பை, கோயம்புத்தூர் போன்ற பெரு நகரங்கள்ல மட்டுமே பயிற்சி கிடைக்கக்கூடிய ஹிப்ஹாப் டான்ஸ் பயிற்சியை காரைக்காலை சேர்ந்த ஹிப்ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல் மிக சிறப்பா கொடுத்துட்டு வராங்க. இவங்க கிட்ட சேர்ந்து பயிற்சி பெற மாணவர்களை பலவிதமான போட்டிகளுக்கும் அனுப்பி சாதனையாளர்களா ஊருக்கு திருப்பி கொண்டு வராங்க. இவங்களுடைய சேவை நம்ம காரைக்கால் பகுதிக்கு மிக உன்னதமான தேவையா அமைஞ்சிருக்கு. வாங்க ஹிப்ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல் பற்றி பார்க்கலாம். ஹிப்ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல் காரைக்கால் பகுதியில இவங்க எண்ணற்ற திறமையான நடன கலைஞர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு கல்லூரிகள்ல படிச்ச மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கின இந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பத்துல பல்வேறு கட்ட சோதனைகளை தாண்டி ஜெயிச்சு இன்னைக்கு பிரமாதமான புகழை சம்பாதிக்க ஆரம்பிச்சு இருக்காங்க. வழக்கமாக இல்லாம அரிதான ஹிப்ஹாப் நடனத்தை கையில் எடுத்த இவர்களோட முயற்சி சிறப்பானது. சர்வதேச அளவிலான நுட்பங்களையும் கற்று தேர்ந்திருக்காங்க. கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்ட இவங்க அதன் விளைவாக ஏராளமான பரிசுகளை, பதக்கங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு வர்றாங்க. என் பேர் வெங்கடேஸ்வரன். நான் வந்து ஃபவுண்டர் அண்ட் கோரியோகிராஃபர் ஆஃப் ஹிப்ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல். ஹிப்ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல் அந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டான்ஸ் அப்படின்ற ஒரு நேம் கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். நாங்கள் வந்துட்டு காரைக்கால்லே ஃபஸ்ட்டு, காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் பாண்டிச்சேரி ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல். நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் டான்ஸ் கவுன்சில் யுனெஸ்கோ பாரிஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட், ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் டாப் 10 கோரியோகிராஃபர்ஸில் நானும் என்னோட பிரதர் விக்கியும் வந்துட்டு செலக்ட் ஆகியிருந்திருக்கோம். இது இல்லாமல் நாட்டியகலா ரத்னா அவார்ட்ஸ்னு வாங்கியிருக்கோம். காரைக்காலே நான் டான்ஸ் டீமோட நம்பர் யூடியூப் சேனல் வந்து எங்களோட தான் 54K சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நாங்கள் வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ இந்த 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸ் மட்டும் டீச் பண்ணாமல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். கார்ப்பரேட் ஷோ, பர்த்டே ஈவெண்ட்டு, மேரேஜ் ஈவெண்ட் இல்லாமல் ஸ்கூல், காலேஜ் கோரியோகிராஃபி நிறைய இடத்துல நாங்கள் வந்து நல்ல ஒரு நேம் எடுத்திருக்கோம். அப்படின்னா எங்களோட ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் எங்களோட டீமோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். எல்லாருமே வந்து படிச்சுட்டு எல்லாருமே ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு தாட் இல்லாமல் இதுலேயுமே நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடுவோம் தான். இருந்தாலும் காலேஜ் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து டீம் வந்து கேதர் ஆகி நாங்களாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எல்லாருமே டெய்லி ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போது சும்மா ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வரும்னு சொல்லிட்டு நாங்கள் சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு எந்த விஷயமே எங்கள்கிட்ட எதிர்பார்க்காம இவங்களுக்கு இந்த பசங்க நல்லா டேலண்டாக இருக்காங்கப்பா, இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயங்கரமாக ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணாங்க. சின்ன ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, காரைக்கால் நடக்கிற சின்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸு, வெளியே நடக்கிற காலேஜ் ஈவெண்ட்ஸ், ஸ்கூல் ஈவெண்ட்டு நிறைய பேருக்கு நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். நாங்கள் காரைக்கால் மட்டும் இல்லாமல் திருவாரூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, சென்னை, பெங்களூர் நிறைய இடத்துல போயிட்டு நிறைய ஸ்கூல், காலேஜ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கோம். நிறைய ஈவெண்ட்டுக்கு ஜட்ஜஸாக நாங்கள் போயிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமாக க்ரோத் ஆயிருக்கும் அப்படின்னா எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட டீமோட சப்போர்ட் தான். எங்களோட டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மேரேஜ் ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம்னா டிஜேக்கும் டான்ஸ் ஈவெண்ட் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு கிட்ஸுக்கு, ஜூனியர்ஸ்க்கு, கேர்ள்ஸுக்குன்னு பேட்சஸ் வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாருமே ரொம்ப மிடில் கிளாஸ் பசங்களாக தான் இருப்பாங்க. எல்லாருமே வீட்லேயே கஷ்டம் இருக்கும். எல்லாருக்கும் அப்பா அம்மா எல்லா வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற பசங்களாக தான் இருப்பாங்க. டெய்லி ஒர்க் பண்ணுறவங்கள அதுமாரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அதுலேயும் மீறி நாங்கள் என்னென்னா இதில் ஏதாவது நாங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறது எல்லாருமே. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஃபோக்கு அந்த மாதிரி ஸ்டைல் தான் நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டைல் பார்க்குறப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்தது. இப்போ ஹிப்ஹாப்பாக இருக்கட்டும், லாக்கிங், பாப்பிங் அந்த ஸ்டைல் எல்லாமே புதுசாக இருந்தது எல்லாருக்கும். அது நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு அதை டீச் பண்ணி அதை அவங்க கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதில் கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்ட இவங்க அதன் விளைவாக ஏராளமான பரிசுகளை, பதக்கங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு வர்றாங்க. சொந்தமாக ஸ்டுடியோ அமைக்க இயலாமல் கடற்கரை மண்ணில் பயிற்சியை துவங்கினவங்க இன்னைக்கு பலருக்கும் கலங்கரை விளக்கா மாறி இருக்கிறாங்க. இவங்க கிட்ட பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் தொடர்ந்து சாதித்து
எண்ணற்ற பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று வர்றாங்க. நானும் இங்கே ஹிப்ஹாப்பர்ஸ் டீமில் ஒரு ஒன் ஆஃப் த கொரியோகிராஃபராக இருக்கேன். இங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம டீம்மேட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் இங்கே டீம் ஆரம்பித்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப்பர்ஸ் டான்ஸ் ஸ்கூல் வரைக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்கோன்னா தெரியும் உங்களுக்கு. அது நார்மலாலாம் வர முடியாது யாராலையுமே. ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தான். நான் ஹிப்ஹாப்பர்ஸ் டான்ஸ் டீமில் ஒரு டான்ஸராக இருக்கேன். நம்ம டீம் வந்து காரைக்கால் தவிர்த்து வெளில எல்லா இடத்துக்கும் தெரியுதுன்னா அதுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதுக்குள்ள சோஷியல் மீடியா தான். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஒரு டீம் இருக்குது. இதை வந்து நான் தான் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜ் ஈவெண்ட்ஸ் போகிறோம், அதுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து மேரேஜ் ஈவெண்ட்ஸ் போவோம், அதுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் டான்ஸ் எடுக்கிறது, கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். இதை வந்து நான் தான் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த டீமோட ஒன் ஆஃப் த மெம்பர். நான் டீம் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தான் இருக்கேன். ஸோ நாங்கள் வெளியில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறோம். லைக் ஸ்கூல் கோரியோகிராஃபி, காலேஜ் கோரியோகிராஃபி, கார்பரேட் ஈவெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறோம். என்னோட ரோல் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒரு 7 வருஷமாக மெம்பராக இருக்கேன். நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஜே ப்ளஸ் டான்ஸ் தான். இது எங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா மேரேஜ் ஈவெண்ட், கார்பரேட் ஈவெண்ட், ஸ்கூல் ஈவெண்ட், காலேஜ் ஈவெண்ட் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த 10 இயர்ஸில் வந்து நிறைய காம்படிஷன் போய் அட்டன் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, இது ஒரு ப்ரைஸ் வின்னிங் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து காரைக்கால் நடக்கிற கார்னிவல் ஈவெண்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் நடக்கிற ஈவெண்ட்டு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு 3 days நடக்கிற ஈவெண்ட்டு, ஒட்டுமொத்த காரைக்கால் உள்ள சரௌண்டிங் பீப்புள்ஸ் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோவில் வந்துட்டு நாங்கள் வந்து லாஸ்ட் 3 years வந்து நடந்த கார்னிவல் 2023, 24, 25 வந்துட்டு 2023 செகண்ட் ப்ரைஸும் 2024, 25 வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் 2024 நடந்த ஈவெண்ட்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுக்கு வந்து நம்மளோட பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் கையால் வந்து ப்ரைஸ் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எங்களுக்கு. ஒரு பக்கம் டான்ஸ் ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஹிப் ஹாப்பர்ஸ் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்னு கலக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆயிருக்கோம்னா அதுக்கு எங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு growth ஆயிருக்கு. அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்த எங்கள் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, நம்ம டான்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, உங்கள் வீடியோஸ் நிறைய நான் பார்க்குறேன், நீங்கள் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க, நல்ல டேலண்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு டிவி ஷோஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, நிறைய படத்துலலாம் ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது, ஒரு கோரியோகிராஃபராக நெக்ஸ்ட் லெவல் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க. பட் எங்களோட ஆசை என்னன்னா, டான்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு. பட் நாங்கள் இங்கே டான்ஸ் கிளாஸ்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு நம்மளோட டான்ஸ் பசங்க, நம்ம நம்பி பசங்க பேரண்ட்ஸ் எல்லாமே நம்ம நம்பி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க தான் எங்களுக்கு ஃபுல் மோட்டிவாக இருந்துச்சு. எங்களால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியலனாலும் பசங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். பெரிய பெரிய சென்னையில் இருக்கட்டும், பெங்களூர் இருக்கட்டும், மும்பையில் இருக்கட்டும், நிறைய பசங்க வந்து நிறைய ப்ரொஜெக்ட் ஆகுறாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் நம்ம பார்க்குறோம், ரியாலிட்டி ஷோஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இருக்கிற டான்ஸ் டேலண்ட் இருக்க பசங்க நம்ம ஊர்லேயும் கண்டிப்பாக இருக்காங்க தான். ஏன்னா நாங்கள் டீச் பண்ணுறனால எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்க ஆடினாலே வந்து அந்த ஒரு விஷயத்த நாங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் அது ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்பயுமே சென்னை காம்படிஷன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் அழைச்சிட்டு போயிருக்கோம், நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் சொல்லியும் பண்ண வச்சிருக்கோம், பெரிய பெரிய காம்படிஷன் அழைச்சிட்டு போய் வின் பண்ண வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அவங்க ஜெயிக்கும் போது நாங்களே ஜெயிச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு நல்ல கலையை மற்றவர்களுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுப்பது மட்டுமில்லாமல் அதை கற்கும் மாணவர்களை வெளியுலகுக்கு தெரிய வைக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு சாதித்து வரும் ஹிப் ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு இலக்குகளை அடையட்டும். கிறிஸ் கார்டன் அண்ட் ஃபார்ம் ரிசார்ட் சிதம்பரம் பகுதியில இயற்கையான சூழல், கிரியேட்டிவான டிசைன்ஸ், அசத்தலான இன்டீரியர்னு சுற்றுலா பயணிகள் முதல்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய கார்டன் அண்ட் ஃபார்ம் ரிசார்ட்டா அமைஞ்சிருக்கு கிறிஸ் கார்டன் அண்ட் ஃபார்ம் ரிசார்ட்ஸ். சிதம்பரம் பகுதியை தேர்ந்தெடுக்கிற சுற்றுலா பயணிகள் ஏன் இந்த ரிசார்ட்டை ஃபர்ஸ்ட் சாய்ஸா சூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ் கார்டன் ஃபார்ம் ரிசார்ட் வெளியூர்களில் இருந்து சிதம்பரம் பகுதிக்கு வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அழகான தங்குமிடமா சிதம்பரத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கிறிஸ் கார்டன் ஃபார்ம் ரிசார்ட். சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்திலேயே இந்த ரிசார்ட் அமைச்சு இருக்கிறது கூடுதல் பிளஸ். பசுமையான இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில இந்த மனசுக்கு ரம்யமான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதிலும் பரபரப்பான நகரங்களில் இருந்து இந்த பகுதிக்கு வர்றவங்களுக்கு இந்த இடம் ஒரு அற்புதமான சொர்க்கம் மாதிரி தெரியும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த ரிசார்ட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பல வகையான வடிவங்களில் இங்கே ரூம்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கிரியேட்டிவா இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த கிறிஸ் கார்டன் ரிசார்ட் ஒரு மிகச்சிறந்த தேர்வா இருக்கும்.
இந்த கிரிஷ் கார்டன் ரிசார்ட்டை உருவாக்கின திரு ஜீவானந்தம் உண்மையிலேயே நல்ல ரசனை உள்ள மனிதர் அப்படின்னு சொல்லலாம். விமானப்படையில் மிகச் சிறப்பாக பணிபுரிஞ்சவர் இவர். 20 வருட பணி நிறைவு பெற்று அங்கிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தவர். பல பணிகள் செய்த பிறகு இறுதியாக தன்னுடைய சொந்த ஊரான சிதம்பரம் பகுதிக்கு வந்து இந்த ரிசார்ட் ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறாரு. நான் பிறந்து வளர்ந்தது ஒரு சாதாரண வில்லேஜ் தான். வில்லேஜில் எங்கள் அப்பா ஒரு விவசாயி ப்ளஸ் அவர் ஒரு அந்த ஊர் பிரசிடெண்டாகவும் ரொம்ப காலமாக இருந்தவர். அங்கே என்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் பண்ணோம். பணி முடித்த பிறகு இந்திய விமானப்படையில் வேலை கிடச்சிது. விமானப்படையில் சேர்ந்துட்டேன். சேர்ந்து ஒரு 20 இயர்ஸ் அங்கே சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து இங்கே எனக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கல. ஒரு சரியான பிஸ்னஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சரி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடு போயிட்டு ஒரு 20 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே கொரோனா பீரியடில் நான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த டயத்தில் தான் இந்த ரிசார்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு ஒரு பில்டிங் ஆரம்பித்து என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வந்து கட்டுனேன். அதை திருப்பி அது ஏன் நம்ம இந்த லொக்கேஷன் நல்லா இருக்க போய் ஒரு ரிசார்ட்டாக மாற்றுறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து அந்த 2 ரூம் மட்டுமே மார்க்கெட் பண்ணோம். நல்லா போச்சு. உடனே அடுத்தடுத்தது பில்டிங்லாம் ஸ்லோலி பண்ண ஆரம்பித்தோம். எல்லாமே இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் இங்கே வர கெஸ்டோட கம்ஃபர்ட் வந்து இன்னும் நல்லா அவங்க எந்த ஃபீலிங்கும் அவங்க வந்தால் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கான எல்லா முயற்சியிலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புதுசாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்ருக்கோம். அது இன்னும் ஒரு 1 மந்த்தில் ஓப்பன் ஆகிடும். இன்னும் சில பில்டிங்கை வந்து வித்தியாசமாக இதை விட இன்னும் வித்தியாசமாக முறையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பிளான் இருக்குது. சிதம்பரத்தோட மைய பகுதியிலேயே இப்படி ஒரு அழகான அற்புதமான தங்குமிடத்தை அமைச்சு சூப்பரா ஆக்கி இருக்கிறாரு. அழகான குளங்கள், அதில் நீந்தும் பறவைகள், ரசிக்கும்படியாக குருவிகளின் சத்தங்கள் நிறைந்த சுற்றுச்சூழல், சுத்தமான காற்று போன்றவை இங்கே கிடைத்தாலும் அதையெல்லாம் தாண்டி நிறைய ஸ்பெஷலா விஷயங்களும் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தங்குமிடமும் ஒவ்வொரு வகையில தனி சிறப்போட அமைஞ்சிருக்கு. ஒரே மாதிரியான அறைகளா வடிவமைக்காமல் அதில் மாறுபட்டு யோசிச்சு புதுமையான முறையில் அமைச்சு கொடுத்திருக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷல். ஸ்பெஷலாக இந்த ஃபர்ஸ்ட் இங்கே பின்னாடி இருக்கிறது தான் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட உள்ள ஒரு பில்டிங். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து இது ஒரு நான் யூடியூப்ல ஒரு கேரளா ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை நான் பார்த்துட்டு அதே மாதிரி கட்டணும்னு தான் இதை கட்டினேன். எக்கனாமிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணியிருந்தோம். இதுதான் ஹாலு. இந்த ஹாலில் 100 பேர் உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஹாலு, ஏர் கண்டிஷன் ஹால் தான். 4வது இந்த பில்டிங்கை ரெடி பண்ணோம். இது ரெடி பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் லுக்கும் வரணும், அதே சமயம் ஒரு விஐபி தங்குற அளவுக்கு சூட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இதை வந்து டிசைன் பண்ணோம். அடுத்தது வித்தியாசமாக இருக்கட்டும்னு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு ரூம். இது ரிசார்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் நல்லதுன்னு நினச்சி தான் இந்த வண்டியையும் மாடையும் ரெடி பண்ணோம். இந்த வண்டியை வந்து அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி காரைக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்த வண்டி இது. இந்த மாடு வந்து ஃபைபர் கிளாஸில் செஞ்ச மாடு. இந்த ரீசன்ட் பக்கத்துலேயே ஒரு ஆள் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து நேச்சுரலாக ஒரு மாடு லுக்கு வரும். கடைசியாக இந்த பில்டிங் பண்ணோம். ஒரு ஹால் வேணுங்கிறதுக்காக இந்த பில்டிங்கை ஹாலுக்கு மட்டும் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் ஹாலோட ரூமும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் 4 ரூம் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இந்த பின்னாடி இருக்கிற பில்டிங் தான் அந்த ட்ரெடிஷ்னல் லுக் வரணும் அப்படின்ட்டு பழைய காலத்து இந்த ஏரியா அதில் இருக்கிற அந்த வீடு ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணோம். இதில் வந்து நடுவில் முற்றம் இருக்கும், சுற்றி ரூம்ஸாக போட்டு வச்சுருக்கோம். இந்த ஹாலை ஒட்டி இது ஒரு லானோ ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸு, பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு யானை, இதெல்லாம் இந்த ஹாலுக்காக ஒரு நல்ல லுக்கு கிடைக்கணும்னு பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நிறைய பேர் இதை ரொம்ப விரும்பி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு பக்கம் தங்கும் இடங்களாக அறைகள் சூப்பரா அமைஞ்சிருக்கு, இன்னொரு புறம்
பார்ட்டி ஃபர்டே ஃபங்க்ஷன் போன்ற நிகழ்வுகளுக்காக தனியாக ஒரு சிறப்பு ஃபங்க்ஷன் ஹால் உருவாக்கி இருக்கிறாங்க. இது போன்ற விழாக்களை சிறப்பா கொண்டாட தேவையான அனைத்து வசதிகளோடும் இவங்க இங்கே செட்டப் பண்ணி இருக்கிறாங்க. இத்தனை அழகான இந்த கிரிஷ் கார்டன் ஃபார்ம் ரிசார்ட் உங்களுக்கு நிச்சயமா ஒரு சூப்பரான உணர்வை கொடுக்கும். அதனால இந்த சிதம்பரம் பகுதிக்கு வந்தீங்கன்னா கிரிஷ் கார்டன் ஃபார்ம் ரிசார்ட்டை மறக்காம புக் பண்ணுங்க. இயற்கையுடன் கூடிய சிறப்பு தருணங்களை அனுபவிங்க. ஆஷ்மி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஆஷ்மி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் 20 ஆண்டுகளா சிதம்பரம் பகுதியில டைலரிங், டிராயிங், எம்ப்ராய்டரி போன்ற வகுப்புகளை மிக நேர்த்தியா எடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட பயிற்சியில சேர்ற மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் பொழுது தர சான்றிதழும் வழங்குறாங்க. இதன் மூலமா இங்கு பயிற்சி பெற மாணவர்கள் தொழில் முனைவோராகவும் எதிர்காலத்துல மாறிட்டு இருக்காங்க. வாங்க மிக நேர்த்தியான சேவையை கொடுத்துட்டு இருக்கிற ஆஷ்மி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆஷ்மி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்ஸ்டிடியூட் சிதம்பரம் பகுதியில மாணவ மாணவிகளுக்கு ஓவியம், ஆரி ஒர்க்ஸ், டெய்லரிங் போன்ற கலைகளை பல வருடங்களாக சிறப்பாக கற்றுக் கொடுத்து வர்றாங்க ஆஷ்மி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்ஸ்டிடியூட். பள்ளி பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லா வயதினருக்கும் இவங்க அந்த கலைகளை கற்பித்து வர்றாங்க. எந்த வயதிலும் இந்த கலைகள் உதவும் என்பதில் இருக்கிற உண்மையை புரிந்து கொண்டு அனைவருக்குமான கலைகளை சொல்லிக் கொடுத்து வருகிறார் திருமதி சங்கீதா அவர்கள். நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட பேஷன் வந்து டிராயிங், பெயிண்டிங்ஸ் தான் என்னோட ஹாபியாக இருந்துட்டு இருந்தது. பின்னாடி அதை ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இது வந்து 20 இயர்ஸாக நான் வந்து கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நானும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா டீச்சிங்கோட நம்ம வந்து அப்கிரேடாக இருக்கணும். ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற ப்ரொஃபஷனலாக எடுத்தனால இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வெறும் மணி மைண்டட் அப்படின்னு மாதிரி போகாமல் நம்ம வந்து சர்வீஸும் நிறைய பண்ணணும். பழைய ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற இதுக்காக நம்ம ஒரு எல்லா பசங்களுக்குமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். பேசிக்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எல்லா அதில் உள்ள சீக்ரெட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இது இல்லாமல் வந்து டெய்லரிங், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி, ஸோ இந்த மாதிரி லேடிஸ்க்கு தகுந்த ஒர்க்ஸும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து NSDC ஸ்கில் இந்தியா அவங்களோட சர்டிஃபிகேட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 6 months கோர்ஸ், 1 year கோர்ஸ், ட்ராயிங், பெயிண்டிங், கிராஃப்ட், தென் வந்து டெய்லரிங், ஆரி ஒர்க், ஸோ எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். துளி அளவு ஆர்வத்தோடு பிள்ளைகள் இருந்தாலே போதும், அவர்களை மிகப்பெரிய கலைஞர்களாக மாற்றிவிட முடியும் என்பதை புரிதலாக எடுத்துக்கொண்டு பல மாணவர்களை அப்படி சிறந்தவர்களாக உருவாக்கி வருகிறார் திருமதி சங்கீதா அவர்கள். தான் பல இடங்களில் பல காலங்களாக கற்றுக்கொண்ட கலைகளை தன்னுடைய மாணவர்களுக்கு மிக எளிமையாக புரியும்படி மிக குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ளும்படி அமைத்து அவர்களை நல்ல படைப்பாளிகளாக ஆக்கி வருகிறார். 20 வருடங்களுக்கு மேலாக இந்த சேவையை செய்து வரும் திருமதி சங்கீதா அவர்கள் பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பா ட்ராயிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தா. யாழினி தான் அழைச்சிட்டு வந்து மேடத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணா. அதுக்கப்புறம் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கா. நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறா, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறா. ஒரு 5000 ரூபாய் அவார்டு கூட இங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு ப்ரைஸ் வாங்குறதுக்கு மேடம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நல்லா இன்னும் நிறைய கோர்ஸ் வந்து அவங்கள்ட்ட படிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஐம் டாக்டர் ஜே கிருத்திகா. என்னோட 2 குழந்தைகளும் இங்கே ஆஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் பாஸ்ட் 2 இயர்ஸாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து ட்ராயிங்காக தான் வந்தோம். தென் ஷேடிங், இப்போ வந்து லாஸ்ட்டு போர்ட்ரைட், அதுக்கப்புறம் போர்ட்ரைட் அது வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ இந்த பாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க லேர்ன் பண்ணதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டடீஸ் வைஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிராயிங்லையுமே வந்து அந்த ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஒரு நுணுக்கமும் வந்து கற்றுக்கிட்டது வந்து ஜாஸ்தி. ஸோ மேமோட அந்த கான்ஸ்டன்ட் கோஆப்ரேஷன், பசங்களோட அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுலேருந்து நிறைய அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. சில குருமார்கள் எல்லா ரகசியங்களையும் தனது சீடர்களிடம், மாணவர்களிடம் சொல்லிக் கொடுத்து விடுவதில்லை. சில முக்கியமானவற்றை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள். ஆனால் திருமதி சங்கீதா அதற்கு நேர்மாறானவர். தனக்கு தெரிந்த அனைத்தையும் தன் மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலம், அவர்கள் அறிவை வளர்ப்பதன் மூலம் கலை மேலும் மேலும் விரிவடைந்து வேறு தளத்துக்கு போகும் என்ற நம்பிக்கையோடு இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பெயிண்டிங்ஸ்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டேஞ்சர் பெயிண்டிங்ஸ், தென் கிளாஸ் பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங்,
இப்போ ட்ரெடிஷ்னல் இதை வந்து திரும்ப வந்து ஃபேப்ரிக்லேயே கொண்டு வராங்க. அது டேஞ்சர் பெயிண்டிங் வந்து ஃபேப்ரிக்கில் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன், செஞ்சும் கொடுக்குறோம் நாங்கள் வெளியில். தென் பெயிண்டிங்ஸில் வந்து மதுபானி பெயிண்டிங், கேரளா மியூரல், ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங், இன்னும் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க்குன்னு லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்கில் அந்த மெஷின் ப்ராக்டிஸ், தென் அவங்க எப்படி எந்த மாதிரி கிளாத் சூஸ் பண்ணி என்னென்ன ட்ரெஸ்க்கு எந்த மாதிரி கிளாத் சூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி அதை வந்து வியாபாரம் ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பேசிக் ஐடியாஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு டெய்லரிங்கோ இல்லை ஆரி ஒர்க்கோ கற்றுட்டு போனவங்க வந்து கண்டிப்பாக அவங்களால தன்னம்பிக்கையோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து தைரியம் கொடுத்து தான் அனுப்புகிறோம். அவங்களோட இது எப்படி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், தனியாக எப்படி பண்ணணும், நமக்கு மணி இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இது இல்லாமல் நமக்கு உழைப்பு இருந்தால் போதும். ஸோ அதோட பேசிக் நாலேஜ், அந்த ஒரு இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் அப்படின்னா அதில் டெய்லரிங்கில் வந்து எந்த ட்ரெஸ் வேணாலும் ஓரளவுக்கு தச்சிட முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து டைரெக்டாக ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அவங்களால தைரியமாக வாங்கி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னக்கிட்ட லேர்ன் பண்ணிட்டு போனாங்களே இப்போ வெளியில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கூட மேம் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், ஆனால் பேசிக் உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணினேன், ஸோ அது வந்து இந்த அளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. இப்போ வந்து NSDC ஸ்கில் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாங்கள் டைப் வச்சுட்ருக்கோம். அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் சர்டிஃபிகேட் வந்து 6 டெய்லரிங் கோர்சஸ்க்கு, எம்ப்ராய்டரி, தென் வந்து பெயிண்டிங்ஸுக்கும் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்குறோம். 6 months 1 year கோர்ஸு அதுக்கெல்லாம் வந்து இப்போ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தானா நல்ல வேலிட் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவோ, தென் வந்து வெளியில் ஒரு டீச்சராக நீங்கள் திரும்ப ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து சின்ன பசங்கள்லேருந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாரும் வராங்க. ஸோ லேடிஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் நான் மேக்ஸிமம் எடுத்துருக்கிறது வந்து 65 years ஓல்டு லேடி கூட எனக்கு கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்டாக எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து அந்த ஏஜ்லேயும் அவங்களோட லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். அந்த ஆர்வம் இருந்ததுன்னா யார் வேணாலும் வரலாம், என்ன ஏஜில் வேணாலும் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இளம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கான விதைகளையும், பெண்களுக்கு நாளைய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும், வயதானவர்களுக்கு இறுதி நாட்களில் நம்பிக்கையோடு கடந்து செல்வதற்கான ஊக்கத்தையும் கொடுக்கிற கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிற ஆஷ்மி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் நிறுவனத்தின் சேவையை பயன்படுத்தி மேலும் பல சிறந்த கலைஞர்கள் உருவாகட்டும். ஸ்ரீனிவாசா கல்வம் வழங்கும் நம்ம ஊரு 360 டிகிரி நிகழ்ச்சியில இந்த வாரம் பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்திருக்கோம். அடுத்த வாரமும் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம். நன்றி.